ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் ஜெயா சேவன் சேனல். குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி மார்னிங் டிஃபன் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கனில் லாலிபாப் சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு வந்து அதை பிரித்து விட்டு லாலிபாப் சிக்கன். இது லஞ்சுக்கு. அடுத்து கிரேவிக்கு கொஞ்சம். அடுத்து டிக்கா, சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். போன்லெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ரெண்டும் லஞ்சுக்கு. நடுவில் இருக்கிறது மட்டும்தான் இப்போ கிரேவிக்கு. சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையாக தனியா, அந்த பவுட்ரு தனியா, சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு கசகசா, சோம்பு, மிளகும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கின பின்னாடி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து கடாயில் எண்ணெய் வச்சு நல்லாவே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சோம்பும் கருவேப்பிலையும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சிக்கனுக்கு. இந்த அரைச்சி வச்ச ட்ரை பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டு, அடுத்து மிக்சியில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி, இதோட உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் வேண்டுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். அப்புறம் தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி கிரேவியை ரெடி பண்ணுங்கள். கிரேவி ரெடியானோடனே தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றி, தோசைக்கு தான் இன்றைக்கி இந்த கிரேவி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாலிபாப் சிக்கனும் டிக்காவும் மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ மார்னிங் தோசைக்கு மட்டும் ஆன கிரேவி மட்டும்தான் இப்போ பண்ணியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வற்றினா நல்லாயிருக்கும். ட்ரை ஆகிட்டோம், வற்றியாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபைனலாக இறக்கி வச்சுருங்க. இது தோசையோடு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் மிக்க நன்றி.